வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துன்பங்கள் விலகுது 5 விஷயத்தில். சனி பகவானுடைய வக்ரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, துரோகம், துன்பம் என இந்த 3 விஷயம் விலகுது, மாறுது. ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி தான் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மற்ற நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசியில் ஆறாம் வீட்டில் சனிவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். ஆமாங்க, 6 அப்படின்றது, இந்த 6ஆம் வீடுன்றது எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதில் இருந்த சனி பகவான் தான் இருந்த 6ஆம் வீட்டை விருத்தி பண்ணியிருக்கிறார். அதாவது துளாராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனை, தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத நோய் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சனிவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறார். நவம்பர் 28 வரை வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தன்னுடைய இயற்கையான குணநலங்களை அப்படியே தலைகளாக மாற்றுவது. ஆமாங்க, ஒரு கெட்ட கிரகம் வக்ரம் அடைஞ்சால் நல்லது நடக்கும், நல்ல கிரகம் வக்ரம் அடைஞ்சால் கெட்டது நடக்கும். இப்போது இந்த சனி பகவான் கெடுபலனை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம். இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்லது தான் நிச்சயம் நடக்கும், கெடுபலன் நடக்காமல் இருக்கும். அப்போது துளாராசிக்காரருக்கு முதல்ல இந்த காசு பண விஷயத்தில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனை சரியாகும். கடன் பிரச்சனை, முதல்ல இந்த கடன் பிரச்சனையில் மிகப்பெரிய அளவு ஏற்பட்ட துன்பங்கள் விலகுது. பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனை, மன உளைச்சல், பண ஏமாற்றம், கடனை கட்ட முடியாத ஒரு சூழல், இதிலிருந்துலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. 2வது, மறைமுகமான எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை, கூட வேலை பார்க்குறவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை, தொழிலாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் முதல்ல சரியாக போகுது. 3வது, நோய் பிரச்சனை. என்ன நோய் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு கண்டே பிடிக்க முடியல, ஆனால் கஷ்டம், வலி, வேதனைகள், அப்படி இருக்கக்கூடிய அந்த நோய் பிரச்சனை சரியாகும். 4வது, இந்த 6ஆம் வீடு அப்படின்றது மாமன் வழி உறவுகளையும் தாய் வழி உறவுகளையும் குறிக்கும். ஸோ அந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். ஓகேங்களா? ஸோ மிக மிக முக்கியமாக உத்தியோகத்தை சொல்லக்கூடியது இந்த 6ஆம் வீடு. கண்டிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை நிரந்தரமான முறையில் இருக்கும், வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும், வேலை ஒரு நிம்மதி இருக்குது. இப்போது சனிவனுடைய பார்வை பலனும் மாறுது. சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. அப்படி 3ஆம் வரை ரிஷப ராசி பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுடைய துலாம் ராசிக்கு அது 8ஆம் வீடு. வாழ்க்கை துணையை நினைத்து வருத்தப்பட்ட காரியங்கள் இனி மாறுது. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டம் தீருது. வாழ்க்கை துணை வழியில் வருமானம், சொத்தும் கிடைக்கப் போகுது. 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய துலாம் இருக்குது, அது 12ஆம் வீடு. அப்போது வீட்டு பிரச்சனை தீருது. இனிமேல் விரைய செலவுகள், எதிர்பாராத பயணங்கள், அடிக்கடி அலைச்சல்கள் கண்டிப்பாக குறையும், மறையும். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய துலாம் இருக்க 3ஆம் வீடான தனுசை பார்க்குறார். அப்போது கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு டார்ச்சர், ஒரு பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னா அது சரியாகுங்க. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. ஓகேங்களா? ஸோ மேலும் துளாராசியில் பிறந்த நீங்கள் இந்த சனிவானுடைய வக்ர காலகட்டத்தை ஜூலை 13 நவம்பர் 28 இந்த வக்ர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினா கடனை அடைக்க முடியும், எதிரியை வீழ்த்த முடியும், நோயை தீர்க்க முடியும், மிக முக்கியமாக வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும். ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும்போதே அதை மாற்றிக்கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.